செங்கோட்டை என்ன சொன்னாரு? திமுகவுடைய மு.க. ஸ்டாலினுடைய தோல்வியை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை விலைக்கு வாங்கி அங்க விசில் சிம்பிள் இல்லாம பார்த்துக்கிட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய சூழ்ச்சி வரலாறு. இந்த சூழ்ச்சியை எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் மக்கள் கடுமையாக, அதுவும் அதிமுக இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. ஏன் வராங்க? திமுகவும் அதிமுகவும் என்றைக்கே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப கூட பாருங்க, நேற்று மீட்டிங்ல அவருடைய மகனை அடுத்த பொறுப்புல கொண்டு வரதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒரு மகன் கட்சி, அதிமுக ஒரு மகன் கட்சியை அடுத்தது மகன் கட்சி உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு இணைப்பு விழா கூடி நடக்க போகுது. திமுகவுடைய திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய திரு மிதுன் அவர்களும் இணைந்து ஒரு இணைப்பு விழாவை கூடி சீக்கிரம் உருவாக்க போறாங்க. இதுதான் இன்னும் ஒரு வருஷமோ 6 மாசமோ இல்ல 29 முன்னாடியோ. அப்ப இப்படி ஒரு அரசியலை அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நன்றாக புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, புரட்சி தலைவி அம்மாவுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பு இருக்கு பாருங்க. அது ஒரு அன்பான ஒரு எமோஷனல் இணைப்பு விழா. ஒவ்வொருத்தரும் ரொம்ப நம்பிக்கையா வராங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை வரும் பொழுது நம்பிக்கையா வராங்க தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்திற்கு. அண்ணன் பொதுச்சாளரும் தலைவர்கிட்டையும் நாங்க நேத்த ரிக்வெஸ்ட் வச்சோம். இந்த இணைப்பு விழா எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். அந்தந்த மாவட்டங்கள் அங்கங்க நடக்கணும். அந்த இணைப்பு விழா எதற்காக? புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது. 30-40 வருஷமா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். அப்படி ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டரும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் போனாரு பாருங்க. அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் பதவியை கொடுத்தது போய் திமுக சேரும் பொழுது திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க? பெரிய துரோகி. பாத்தீங்களா? இதுக்காக தான் நான் சொன்னேன் ஓபிஎஸ் அவர்களை நம்ம கட்சியில சேர்த்துக்க கூடாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே திமுகவோட இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் சேர்ந்தாரா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்த இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை பாருங்க. இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இதை பத்தி அது பேசவே இல்லை. நாங்க திமுகவோட பேசவே இல்லை. பேச்சுவார்த்தை சொல்லட்டுமே, சொல்ல முடியாது. ஏன்னா 47 எம்எல்ஏக்கள் முன்னாடி ஓப்பனா பேசியிருக்காரு. அப்ப இந்த அநியாயத்தை, சூழ்ச்சியை எதுக்காக உருவாக்கினா ஒரே ஒரு வார்த்தை தான், திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக, எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு எதிராக. அப்ப நான் ஒரு தம்பி, இந்த மாதிரி கோடானு தம்பி இருக்காங்க, அவரு மேல கை வச்சா நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எல்லா அரசியலுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். எங்க அண்ணன் மேல கை வச்ச ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரமேஷ்ல இருந்து இங்க கூட ஒவ்வொரு தம்பியில பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்க அண்ணன் வெறும் முதலமைச்சர் கிடையாது, ஒவ்வொரு தாய்மார்களுடைய நம்பிக்கை. இந்த ஆட்சியை எப்படி தாய்மார்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியை பாதுகாக்க கோடான கோடி தம்பிகள் ஒரு ஆளா நானும் இருந்து இங்க கூட எல்லாரும் இருந்து அதுக்கான பாதுகாப்பை நாங்கள் உருவாக்குவோம். திமுகவுடைய சூழ்ச்சி அரசியலை கடுமையாக நாங்கள் எதிர்கொள்வோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த சூழ்ச்சி அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்கொள்வோம். அதனால இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது எல்லா அதிமுக தொண்டருக்கு நான் சொன்ன அப்பயே சொன்னோம், 90% அதிமுக நிர்வாகிகள் இங்கதான் வருவாங்க. திமுக சேர மாட்டாங்க. திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் செய்த தவறை எந்த உண்மையான அதிமுக தொண்டரும் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டாங்க? அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் பழனிசாமி செய்த தவறை எந்த காலத்திலும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சேலையை கிழித்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் சேருவாரா? திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களே, நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு திமுக பேச்சுவார்த்தை நடத்துனீங்களே,
உங்களுடைய குல தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொல்றீங்களே, எப்படிங்க பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு உங்க மனசு வந்துச்சு? எப்படி நீங்க தான் சொல்றீங்களே, நான் 1989 இருந்து அம்மா கூட இருக்கிறேன்னு, 87 இருந்து அம்மா கூட இருக்கிறேன்னு. அப்ப நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, சட்டசபையில அம்மாவோட சேலையை கிழிச்ச ஒரு இயக்கம் திமுக நீங்க பார்த்திருக்கீங்களே. அப்ப அம்மா உங்க மைண்ட்ல இருந்து போயிட்டாங்களா? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் போயிட்டாங்களா? அதுதான் என்னோட கேள்வி.